அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலயபட்சமான இன்றைய காலகட்டங்கள்ல விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, இன்றைய நாள்ல விருச்சக ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும். குறிப்பா இந்த மகாலயபட்சம் எப்போது ஆரம்பமாகிறது, பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலயபட்சம் என குறிப்பிடப்படுகிறதுங்க. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலயபட்ச சிறப்புகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் ஒன்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசை வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால்தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ருதோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும். இந்த மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசை முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிச்சத்தை உண்டாக்கும். மகாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய்வழி உறவுகளுக்கான கிரகமாகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் மற்றும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவுங்க. மகாலயபட்ச காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள், காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு, வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிகப்பெரிய புண்ணிய சேர்க்குங்க. மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலயபட்ச 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையிலும் அதற்கு முந்தைய 15 நாட்கள் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடுகளும் திதி காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் இரவு காலமான தட்சியானிய புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பிதர்லோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும் வரை இந்த காலத்தில் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்ற பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடி
அதிகரிக்கும். இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இதே போலவே இறந்தவர்களுக்கான காரியம் திவசம் செய்ய என்ன திதியில் இறந்தார்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி வகையில் 15 திதிகள், அதாவது 15 திதி கொடுக்கவோ தவறவிட்ட முன்னோர் காரியம் செய்யவோ ஏற்ற நாளாகும். இதுவே பித்ருபட்சம் அல்லது மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பித்ருக்களுக்கு ஏன் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு சரியான திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவற விட்டுவிட்டால் பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலயபட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். குறிப்பாக பண்டைய கால வழக்கங்களில் சிவபெருமான், ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த மகாலயபட்சம் நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாங்க. அந்த வகையில் இந்த நாட்களில் குடும்பத்தில் இருந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் இறை தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானது. குறிப்பாக பசுகளுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடன்களை தீர்க்குங்க என்று நம்பப்படுகிறது. கால்நடைகளுக்கு உணவளிப்பதும் இந்த நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாகும். அது மட்டுமில்லாமல் விருச்சக ராசினியர்கள் இந்த மகாலயபட்ச காலகட்டங்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுக்கள், தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். நீர் நிறைந்த காய்கறிகள், குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடிப்பது, சைவ உணவுகளை உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இது முன்னோர்களின் அருளை பெற்று தருங்க. குறிப்பாக இத்தருணங்கள்ல விருச்சிகராசினியர்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வீண் சண்டைகளை தவிர்க்க வேண்டும். அதேபோல் மகாலயபட்ச காலத்தில் முடி வெட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். நிறைந்த காய்கறிகளை உண்ணக்கூடாது. பாகற்காயை தவிர்ப்பது அவசியம். தவறுதலாக கூட சாப்பிடக்கூடாது. மகாலயபட்ச காலத்தில் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தினமும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்குக. மகாலயபட்சம் முழுவதும் பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு மகாலயபட்சமான இக்காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை குறைவு, தேவையில்லாத வீண் கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏற்பட்டு வரும் தடங்கல்களும் தாமதங்களும் இந்த பித்ருதோஷத்தின் விளைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டு வரும் பின்னடைவுகளுக்கு இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலயபட்சம் நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் உங்களால் இயன்றளவு யாராவது ஒருவருக்கு உணவு தானம் அளியுங்கள். என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.